மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம். ஒரு பரபரப்பான சூழல்ல ராமதாஸ் தலைமையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது நடைபெறுது. பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? பாமகவை பொறுத்தவரையில் அது இரண்டாக உடைந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். உண்மையான சிக்கல் என்னவென்றால் பாமக பதிவு பெற்ற கட்சி மட்டும்தான், அங்கீகாரம் கிடையாது. மாம்பழ சின்னமும் தேர்தல் கமிஷன் ஒதுக்கினால்தான் உண்டு. சின்னங்கள் தேர்தல் கமிஷனுக்கு சொந்தமானவை. குறிப்பிட்ட சதவீத ஓட்டு, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட், இந்த அடிப்படையில் தான் சின்னங்களை பயன்படுத்திக் கொள்கிற நிரந்தர ஒரு கட்சிக்கு கிடைக்கிறது. இப்போது அப்படியான நிலைமையில் பாமக இல்லை. அதுபோக பாமகவுக்குள் நிகழ்கின்ற இந்த அதிகார போட்டியில் தேர்தல் ஆணையமும் தலையிடாது. காரணம், இந்தியா முழுவதும் பதிவு பெற்ற கட்சிகள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கும். ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இருக்கும் நிர்வாக பிரச்சனையிலே தேர்தல் ஆணையம் பதிவு பெற்ற கட்சிகளுக்கு பஞ்சாயத்து செய்ய முயற்சித்தால் அதன் கதி அதோகதி தான். அது ஏற்கனவே அதை தெளிவாகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே கூறிவிட்டது. இப்போதைக்கு அன்புமணி அவர்களும் பாமகவுக்கு நான் தான் சொந்தம் என்று சொல்லலாம். அதே போல டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சொல்லலாம். ஆனால் எப்போது இறுதி நிலை எட்டப்படும் என்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு இவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்போது இந்த இரண்டு சர்ச்சைகளும் தேர்தல் ஆணையத்தின் கவனத்துக்கு போகும்போது இரண்டு பேருக்குமே கிடைக்காது. இரண்டு தரப்புமே இன்னும் சொல்ல போனால் ராமதாஸ் தரப்பு பதிவு பெற்ற கட்சியாகவும் இருக்காது. இது ஒரு பெரிய குழப்பமான நிலை. இதுல பாதிக்கப்பட போவது என்பது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஏனென்றால் பாமக ஓட்டு வங்கி பிளவுபடும். அதுபோக ராமதாஸ் அவர்கள் எல்லா இடத்திலும் அவர் போட்டி வேட்பாளரை நிறுத்துவார். சௌமியா அவர்கள் போட்டி போடுகின்ற இடத்திலே நான் கண்டிப்பாக அவரை தோற்கடிப்பேன் என்று அவர் வீர சபதம் மேற்கொண்டு விட்டார். இப்படியான சூழ்நிலையில் பாமகவின் ஓட்டு அது எவ்வளவு குறைந்தாலும், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொகுதிக்கு 5000 பிரித்தாலும் நஷ்டம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஏற்படும். அவர்களும் இதிலே கவலையோடு தான் இருக்கிறார்கள். அடுத்தடுத்து என்னென்ன தீர்மானங்கள் போட போகிறார்கள் என்பதை வைத்து இதன் போக்கை நாம் ஓரளவுக்கு யூகிக்கலாம். தவறான ஆவணங்களை எல்லாம் கொடுத்து கட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க அப்படின்னு அன்புமணி தரப்பின் மீது குற்றம் சாட்டப்பட்டது ராமதாஸ் தரப்பிலிருந்து. மற்றொரு புறத்தில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டமே செல்லாது, கட்சியினுடைய தலைவர் அப்படின்றவர் அன்புமணி தான், அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் பொருந்தும், இந்த செயற்குழு பொதுக்குழு எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு அன்புமணி தரப்பு சொல்கிறாங்க. அன்புமணி தரப்பு இதை அடுத்தபடியே எப்படி அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? இரண்டு தரப்பின் சவடால்களுமே பப்ளிக் கன்சம்ஷன் தான். அவர்களது ஓட்டு வங்கிக்காக அவர்கள் கூறுகிறார்கள். மற்றபடி இது சிவில் கோர்ட் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அது எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். சிவில் கோர்ட்டுக்கு போவதற்கு ரெண்டு தரப்புமே தயங்குகிறது. காரணம், நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் விஷயம். தேர்தல் ஆணையம் அதற்கு பிறகு தலையிடாது. ஒரு குழப்பமான இன்னும் சொல்லப்போனால் ஒரு திரிசங்கு சொர்க்கம் தான். உண்மையான சிக்கல் எப்போது இது தெளிவாகும் என்றால், 2026 தேர்தலிலே அன்புமணி தரப்பும் டாக்டர் ராமதாஸ் தரப்பும் வாங்குகிற ஓட்டு தான். இதிலே டாக்டர் ராமதாஸ் தரப்பு வேறு எந்த ஒரு கூட்டணிக்கு போனாலும் அவர் எதிர்பார்க்கிற சீட்டுகள் கிடைப்பதற்கு வழி இல்லை. எல்லா கூட்டணியுமே கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் தான், விஜய் கூட்டணி உட்பட. அப்படியான சூழ்நிலையில் அவர் தனியாகத்தான் வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டும். தனியாக நிறுத்தும் போது கண்டிப்பாக டெபாசிட் கிடைப்பது கடினம். ஏனென்றால் 16.6% ஓட்டு வேண்டும் டெபாசிட் வாங்குவதற்கு. அது அன்புமணி தரப்புக்கும் அதே பிரச்சனை தான். ஆனா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருப்பதால் அவர்களுக்கு ஓட்டு கூடுதலாக கிடைக்கும். உதாரணமாக அன்புமணி தரப்புக்கு ஒரு 20-25% ஓட்டு, டாக்டர் தரப்புக்கு 5% ஓட்டு என்று ஒரு தோராயமாக கணக்கு போட்டால், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுத்துகிற எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் போய்விட்டது என்கிற மாதிரியான ஒரு அரசியல் பிம்பம் ஏற்படும். அதற்கு பிறகுதான் பாமக ஒன்றுபட்ட பாமகவா மாறுதா, அல்லது அன்புமணி தலைமையில் பழையபடி ஒழுங்காக வலிமையோடு திகழப் போகிறதா, இது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம்தான். இனியும் காலப்போக்கில் சமரசமா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா ஷியாம் சார்? 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் எந்த மாற்றமும் சாத்தியம். தேர்தலுக்கு முன்பாக இருவருமே அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பாக்குறீங்க? 100% வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது ஒரு பின்னடைவா இருக்கும் வாக்கு வங்கியில அப்படின்னு பாக்குறீங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இதை எப்படி அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அவர் சமாதானம் பண்ணுவதற்கு பெரிய முயற்சிகள்லாம் எடுத்தார்களே, நமக்கே தெரிந்தது தானே. குருமூர்த்தி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தார், சைதர் சாமியை கூட்டி கொண்டு போய். அப்புறம் பாரதிய ஜனதாவின் பழைய தேர்தல் பொறுப்பாளர் அவர் நேரடியாக அன்புமணியை போய் பார்த்தார். டெல்லியில் இருப்பவர்களும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டெல்லாம் பேசினார்கள். டாக்டர் நிபந்தனை என்னவென்றால், நான் தலைவர்,
நான் தான் கூட்டணி பேசுவேன். அதற்கு ஒத்துக்கொண்டு அன்புமணி நீடிக்கட்டும். 2026 தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம். அப்படியான ஏற்பாட்டுக்கு அன்புமணி சம்மதித்தால் அவர் அரசியல் ரீதியாக பலவீனப்பட்டு விடுவார். அவரும் ஒரு பெரிய அரசியல் ஃபேமிலியில இருந்து வருபவர். சௌமியா அவர்களும் பெரிய அரசியல் ஃபேமிலி. அவர்களுக்கு தந்தையார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர். இப்படி அவர்களுக்கும் அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கிறது. அதுபோக அன்புமணி வயதில் சிறியவர். எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் போகிறார். வன்னிய இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு காணப்படுகிறது. எனவே அவர் இந்த ஏற்பாட்டுக்கு அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். டாக்டரை பொறுத்தவரையில் அந்த மூத்த வன்னியர்கள், சீனியர்கள், டாக்டரின் பழைய போராட்ட வரலாறுகளை அறிந்தவர்கள், இவர்கள் டாக்டர் மீது அனுதாபப்படுகிறார்கள். ஆனால் அது ஓட்டு எண்ணிக்கை என்று வரும்போது அது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டோர் என்று பார்க்கும்போது நம்ம டெமோகிராபிக் சர்வேலேயே இயல்பான ஒரு விஷயத்திலேயே நம்ம சென்சஸ் ரிப்போர்ட்லேயே அது ரொம்ப குறைவா இருக்கு. அவர்களிலும் பலரும் பல கட்சிகளுக்கு ஓட்டு போடுவார்கள். எனவே மூத்த வன்னியர்கள் ஒரு 60 வயசு 65 வயதுக்கு மேல் உள்ள வன்னியர்கள் அவர்களது ஓட்டு வங்கி அது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அன்புமணி அவர்களுக்கும் குறைவாகத்தான் இருக்கும். இது உண்மையான சிக்கல் அதிமுகவுக்கு தான். காரணம் சேலம் மாவட்டத்திலே பல தொகுதிகளில் ஜெயிப்பதற்கு பாமக ஓட்டு, ஒன்றுவிட்ட பாமக ஓட்டு தேவை. எடப்பாடி தொகுதி உட்பட நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அங்க வன்னியர் ஓட்டு வங்கி இருக்கிறது. வன்னிய இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இயல்பான ஒரு ஓட்டு சரிவு இருக்கிறது. பழைய மாதிரி ஜாதி அபிமானத்திலே கண்ணு மூடிக்கொண்டு இளைஞர்கள் சப்போர்ட் செய்யவில்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த கட்சி செயல்பட வேண்டும். அப்படி புரிவதாக தெரியவில்லை. அரசியலில் எப்போதுமே என்ன சொன்னாலும் தலைவர்களுக்கு அது எடுபடாது. அவர்களாக பட்டு தெரிந்து கொண்டால் தான் அரசியல். ஷியாம் சார், இப்படி பார்ப்போமே, இப்போ இன்றைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் போகிறது அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அதில் அன்புமணி தரப்புக்கு உடன்பாடு இருக்குமா? அவங்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நம்ம போவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்களா? ஒரே நேரத்தில் 2 கூட்டணியிலையும் இடம் பெறலாம். 2001 அதிமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த தமிழ் மாநில காங்கிரஸ், அதாவது மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் 2 பேருமே இடம் பெற்றார்கள். ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக இரு தலைவர்களையும் சந்தித்து பேசி, இத்தனைக்கும் காங்கிரசும் தமாகவும் பெரிய அளவுக்கு ஒருவர் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள். நீங்கள் சொல்கிற அந்த வாய்ப்பு சாத்தியம்தான். ஆனால் அப்படி என்றால் அதிமுக மிக குறைந்த இடங்களில் போட்டியிட வேண்டும். காரணம், அன்புமணிக்கு எவ்வளவு சீட்டோ அதே சீட்டு டாக்டர் ராமதாஸ் எதிர்பார்ப்பார். அன்புமணிக்கு உதாரணமாக 20 என்றால் டாக்டர் ராமதாஸ் 20, 40 சீட்டு போய்விடும். பாமக, ஒட்டுமொத்த பாமக என்றுதான் மக்கள் கவனத்திலே கொள்வார்கள். அதுபோக பாரதிய ஜனதா, ஏற்கனவே இருக்கிற பல சிறிய கட்சிகள். அப்படி என்றால் அதிமுக 100 முதல் 120 தொகுதிகள் தான் போட்டியிட வேண்டியது வரும். ஜெயலலிதா காலத்தில் ஒரே ஒரு முறை 2001 140 4 தொகுதிகள் சிறிய கட்சிகளுக்கு கொடுத்தார்கள். ஆக மொத்தம் 144. இப்போது அதிமுகவை பொறுத்தவரையில் 160 170 இடங்கள் என்கிற ரீதியிலே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அப்படி என்றால் இந்த ஏற்பாட்டுக்கு அதிமுக சம்மதிக்குமா? பாரதிய ஜனதா கையில விருப்பம் இருக்கும், அது எனக்கு சந்தேகம் இல்லை. 2 தரப்புக்கும் ஒரே நேரத்தில் கூட்டணிக்கு இடம் கொடுப்பது, அந்த சமரச ஏற்பாட்டுக்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அதிமுகவுக்கு அந்த பிராக்டிகல் பாலிடிக்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கிறது. அது எப்படி அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக் கொள்வார்களா, இதெல்லாமே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். உங்களை போலவே நானும் அதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பொதுக்குழுவில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு, திரு ராமதாஸ் அவர்கள் என்னென்ன பேச போறார் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய இணைவுக்கு நன்றி திரு தராசு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.